எல்லா கட்சி தலைவர் வீட்டுக்கும் நேரடியா சென்ற தமிழ்நாடு முதலமைச்சரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்கள் இன்க்ளூடிங் திமுக அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுக்கு மட்டும் ஏன் போகல? அதிமுக பிளவுபட்டதா சொல்லப்பட்ட நேரத்துல அதிமுக பிளவுபட்ட அணியோட தலைவரா போர்ட்ரேட் பண்ணப்பட்ட சி.வி. சண்முகம் அவர்களோட வீட்டுக்கு போக தெரியுது. இவர் போறதுக்கு முன்னாடியே அங்க புது சோஃபா ஒண்ணு போகுது. இவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சட்டசபையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில ஜெயிச்ச 25 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவா ஓட்டு போடுறாங்க. இது எப்படி? அமமுகன்னு ஒரு கட்சி, அதுல ஒரே ஒரு எம்எல்ஏ விஜய்க்கு ஆதரவா நம்பிக்கை வாக்கெடுப்புல ஓட்டு போடுறாரு. அது எப்படி? தாவேக்காவுக்கு 108 இடம் தான் கிடைச்சது, பெரும்பான்மை கிடைக்கலங்கிறது நிதர்சனமான உண்மை. அன்னைய சிச்சுவேஷன்ல, அந்த நேரத்துல, நெருக்கடி நேரத்துல, ஆளுநர்கிட்ட போய் உரிமை கோர்ற நேரத்துல திமுக தலைமையான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நின்று ஜெயிச்ச காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, ஐயுஎம்எலோட தயவுல தான் அவர் ஆட்சி அமைத்தாருங்கிறது உண்மை, நிதர்சனம். இதை ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? உண்மைன்னு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பொய்ன்னு ஏத்துக்க மாட்டேங்குது. உங்க கட்சி தலைவர் தப்பு செஞ்சா முதல்ல தப்புன்னு அதை சொல்லுங்க, சுட்டி காட்டுங்க, பேசுங்க. அவர் செய்யறது எல்லாமே ரைட்டுன்னு சொல்லாதீங்க. இப்ப 717 கடை மூடினாருன்னா ஓகே, ஆனா அதுதான் ஃபர்ஸ்ட் மூடினாருன்னு சொல்லாதீங்க. 2023 திமுக ஆட்சியில் 500 கடை மூடி இருக்காங்க. சோ இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அதை பரப்புங்க. ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, மக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்தாதீங்க.